உம்மை துதிக்கிறோம். யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம். எலோகீம் உம்மை துதிக்கிறோம். எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். அன்பாக இருக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம் ஆண்டவரே, உடைய தெய்வனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம். எங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துகிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறீர், நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே அப்பா முடிவு வரை உம்முடைய தேவனுடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்களை மூடிக்கொள்வதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் தாமே உம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன எதிர்பார்ப்புகளோடு மனவேதனைகளோடு வந்திருக்கிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நீர் பதில் தந்து எங்களை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, நீர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாளைக்கு நம்ம சபையில் நடைபெற இருக்கிறதான இந்த 7 மணி நேர ஜெபத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவர் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபையிலே நீர் ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிற இந்த 7 மணி நேர ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த 7 மணி ஜெபத்திலே அப்பா உம்முடைய ஜெப அபிஷேகம் வருகிற எல்லாரையும் பற்றித்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அது எல்லாவற்றுக்கும் தேவன் தாமே நீர் பதிலளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாற்றி தருவீராக. எல்லா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தடைகளை மாற்றி போடுங்க. பிசாசின் தந்திரங்கள் செயல்படாதபடி தடுத்து போடுங்க ஆண்டவரே. மின்சார தடங்கள் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீ நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபித்த ஒரு ஜெப விண்ணப்பம் வீணாய் போகாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே பதில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7 மணி நேரம் ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. மீதமுள்ள காரியங்கள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யாவரும் உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
காக்கும் தேவன் அவர். நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். ஆமென். அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை
உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாடலாக உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. யாவரும் உணர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவினில் அனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. கருவினில் நாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், கருவினில் நாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன், சற்பரனே பொற்பரனே உம்மை நான்
வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ள போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்த நாமம் பறைசாட்டிடுவேன். தெருவெல்லாம் இயேசு என்று உம் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே. ஊரெல்லாம் தென்றிடுவேன், உந்தன் நாமம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் தென்றிடுவேன், உந்தன் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசு என்று உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். தெருவெல்லாம் இயேசு என்று உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்த நட்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எந்த நட்பு தெய்வமே. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை, உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தொல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தொல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கரங்களை தட்டி அல்லேலூயா. மூன்றாவது பாடலாக பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். யாவரும் கரங்களை தட்டி பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார்.
பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை நாம் பிடித்திடுவோம். ஆமென். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். யாவரும் எழுந்திருந்து தேவனை துதிப்போம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை
கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம், நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே, இந்த பூலோகம் எங்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சாட்சியாய் பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலம் ஆண்டவரே அப்பா காலம் சமீபமாக இருக்கிறதினால் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய நற்சாட்சியை ஆண்டவரே இந்த பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க கர்த்தர் எங்கள் ஆண்டவரே சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலை இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடும் உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடும் உமக்கு தானே. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆண்டவரே, உடைய கிருபை இல்லைனால எங்களால் வாழ முடியாது சாமி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. உடைய கிருபை இல்லாமல் எங்களால் நிலைநிற்க முடியாது சாமி. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஊழியம் செய்ய முடியாதப்பா. உடைய கிருபையினால் எங்களால் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்பா, உடைய கொஞ்சம் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சபை மக்களுக்கு, என் சபை மக்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆண்டவரே உடைய கிருபையினால் இவர்களை இடை கட்டுங்கப்பா. உடைய கிருபையினால் எங்களால் நிலை நிற்கவே முடியாது ஆண்டவரே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன், தலையை என்னை நான்
அபிஷேகம் செய்கிறேன். கிருபை தந்தவரே நன்றி ஐயா, என்னை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. கிருபை தந்தவரே நன்றி ஐயா, என்னை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆண்டவரே, உங்க தயவு இல்லாம ஆண்டவரே நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய தயவு பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமானுக்கு ஆண்டவரே நீர் தயை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நீதிமான்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் தயவு பாராட்டுங்க அப்பா. என் சபை மக்களுக்கும் என் ஊழியருக்கும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தயை பாராட்டுங்க அப்பா. உடைய தயை இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதப்பா. பெருமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. பெருமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரை தொடச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா, என்ன அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா. சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா, என்னை அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். சொல்லுவோமா? உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடும் உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடும் உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடும் உமக்கு தானே. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலை இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் நிலை நிற்க முடியாது சாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்கள் சபை மக்களை இடைக்கட்டுங்கப்பா. இந்த ஆண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்கள் சபையை கட்டி முடிக்க
கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால ஆண்டவரே நீர் பெருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாய் இந்த ஆண்டு ஒரு கிருபையாய் ஆண்டவரே உம்முடைய தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் சபை போதகரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே உம்முடைய தயவினால் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இடை கட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். நின்ற வண்ணமாக கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 773, வசனங்கள் 1 முதல் 25 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நாணமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகோடான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு 8 மணிக்கு சபையில் உள்ள டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷன் லீடர்ஸும் மாலை ஆராதனை முடிந்த பின்பு நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே தவறாமல் பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நாளை திங்கட்கிழமை நம்முடைய சபையிலே ஜனவரி 26 குடியரசு தின நாளிலும் 7 மணி நேர ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. 2 நேரங்களாக இந்த ஜெபமானது நடைபெற இருக்கின்றன. காலை 5:30 மணியிலிருந்து 9:30 மணி வரையிலும், மாலை 6:30 9:30 மணி வரையிலும் 7 மணி நேர 7 மணி நேர ஜெபம் நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையார் யாவரும் தவறாமல் அந்த ஏற்ற நேரத்தில் நீங்கள் கடந்து வந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். வருகிற 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு சபையிலே ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான திருமணமான ஆண்கள், சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் யாவரும் தவறாமல் 27ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து அந்த ஐக்கிய கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் அழைக்கிறோம்.
ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே காத்திருப்பு ஆயத்த ஜெபமானது காலை 5:30 மணிக்கும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாக கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரர் நவீன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சி நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு சேலத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கடந்த வாரம் நம் சபையில் நடைபெற்ற 7 நாள் உபவாஸ் ஜெபத்தில் கடந்து கொண்டு ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 7 நாள் இந்த உபவாஸ் ஜெபம் முடியும் முன்பே இதே சேலம் பட்டணத்திலே வங்கியில் வேலை கிடைக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கிறோம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த காணிக்கைக்காக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, தேவனாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல பலனுக்காக ஜீவனுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவனாக கர்த்தாவே உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே அந்த தசமபாகம் காணிக்கைகளை தேவனாக கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா பொருளாதார குறைவுபாடுகளையும் தேவனாக கர்த்தர் நிறைவாய் நீர் மாற்றி தருவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவரே எங்களை சாட்சி உள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தை தேவனாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வருகிற வருமானத்தை பரிசுத்த ஆவியான இன்னும் பல மடங்கு நீர் அதிகப்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் ஆண்டவரே கடனே இல்லாமல் ஆண்டவரே ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக ராஜா. தேவன் தாமே செய்யப்பட கிருபைக்காக உமக்கு நன்றி. வீணான செலவுகளுக்கு எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். செய்யப்பட கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாட
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம்மை ஆண்டவர் ஒரு முறமாய் நாம் கூடி வர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க, உற்சாகமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் செய்து வருகிற எல்லா நன்மைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நம்ம சபையிலே நாளை தினத்திலே நம்முடைய சபையில் ஒரு அற்புதமான நாள், ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் என்று சொன்னால் ஜெபிக்கிற நாள். ஆமென். கடந்த வாரம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஒரு அருமையான ஊழியக்காரர் அவருடைய குடும்பத்தோடு வட இந்தியாவிலே ஒரு 5-6 குடும்பங்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். உங்கள் வீட்டில் தான் அவங்களுக்கு நிறையா ஆம்ப்ளிஃபயர் ஸ்பீக்கர்லாம் வைக்க முடியாது. ஒரு சின்ன இடத்துல யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவருடைய சொந்த வீட்டிலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த கிராமத்திலிருந்து ஒரு 40 பேர் அவர்கள் தடியோடும் கம்புகளோடும் பல காரியங்களோடு அவர்கள் வந்து அந்த இருக்கிறவங்க எல்லாரையும் அவர்கள் அடித்து அவர்களை துன்பப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் உடைத்து அந்த ஊழியக்காரை அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழித்து அப்படி இது ஆன்லைனில் போகுது, அதனால் எல்லாம் சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியல. அங்கே அவருடைய அந்த ஊழியக்காருடைய வாயிலே மாட்டு சாணத்தை அவர்கள் போட்டு இப்படியெல்லாம் அவரை துன்பப்படுத்தினார்கள். அதை எடுத்து அதை நிறைய பேர் அங்கே இருக்கிற மற்றவர்கள் போலீஸ் அதிகாரிகள் அவங்கவுங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் எதுவும் செய்யவில்லை. அங்கே அவர்களை கிறிஸ்துவர்களை எப்படியெல்லாம் நாம் துன்பப்படுத்துகிறோம் என்று சந்தோஷப்பட்டு அதை வீடியோ எடுத்து பலர் பகிர்ந்தார்கள். அந்த வீடியோவை பார்த்து பலர் எல்லாரும் கிறிஸ்துவர்கள் அநேக சபைகள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர்கள் கேட்ட பொழுது மீடியா அந்த ஊழியக்காரரை போய் பார்த்து இப்படிலாம் நடந்துச்சா உண்மையா என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார், உண்மை, இப்படியெல்லாம் என்னை அடித்தார்கள், எங்கள் வீட்டெல்லாம் நாசம் பண்ணி விட்டார்கள். ஆனாலும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், அவர்களை அடித்த உதைத்தவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை மன்னித்து விட்டேன் என்று இந்த ஊழியக்காரர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த வடநாடுகளிலே பல இடங்களில், வடநாடு மட்டும் இல்லை, இப்போ சவுத் இந்தியாலையும் பல ஸ்டேட்டில் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக அநேகர் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026 எலெக்ஷன், தமிழ்நாடுடைய அரசியல் காரியங்கள் எல்லாம் நான் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்காக, இந்த எலெக்ஷனுக்காக நம்ம விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். யாரோ எப்படியோ போட்டு எனக்கு என்ன என்று சுயநலமாய் வாழாமல் நம்முடைய சபை பாரத்தோடு ஒரு பெரிய சபை செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கிறோம். 234 தொகுதிக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு தொகுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் அந்தந்த தொகுதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாளை தினத்தில் விசேஷமாக இந்த வருஷம் வேற நம்ம எப்பயுமே ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேனா 1 மணி நேரம் நம்ம ஜெபிப்போம். ஏன்னா காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் ஜெபம் இருக்கும். ஆனால் இந்த 2026 விசேஷமான நாள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை லீவ் இல்லைனாலும் நீங்கள் லீவ் எடுத்து வந்து நீங்கள் காலையில் 5:30 மணிக்கே நமக்கு ஜெபம் ஆரம்பிக்கிறது. 5:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஜெபம் ஏறெடுக்கப்படும். மறுபடியும் சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து 6 மணிக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன். நான் லீடர்ஸ் எல்லாரும் 6:30 மணிக்கு வைத்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். 6:30 மறுபடியும் 9:30 மணி வரைக்கும் மொத்தமாக 7 மணி நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்ம சபை 7 மணி நேரம் ஜெபிக்கிறது. அது மாத்திரமல்ல, 38 மாவட்டத்திலும் நாளைக்கு பிளஸ் தமிழ்நாடு என்கிற ஒரு கூட்டமைப்பாக எல்லா சபைகளும் சேர்ந்து, ரோமன் கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபைகள் மற்றும் எல்லா பெந்தேகோஸ்தே சபைகளின் மாமன்றங்கள் எல்லாரும் இணைந்து நாளைக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாட்டை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்கிற ஜெபம் 7 மணி நேர ஜெபம் ஏறெடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா. சேலம் டிஸ்ட்ரிக்டில் நம்முடைய சபையில் வைத்து
அந்த கூட்டமைப்பு பிளஸ் தமிழ்நாடு மற்றும் எஸ்பிசி எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இங்கே ஒரு 7 மணி நேரம் அவங்க வந்து ஜெபம் நடத்த போகிறாங்க. அல்லேலூயா. அவங்க எப்போனா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். அவர்களோடும் நாம் இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன் சொன்ன உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் என்று சொன்னால் நீங்கள் வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அதனால நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இங்கே லீவ் இல்லைனாலும் லீவ் எடுத்து யாரும் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுக்க முடியினாலும் எடுங்க, லீவ் எடுக்க முடியாதுனாலும் நீங்கள் லீவ் எடுங்கள். அல்லேலூயா. எப்படியாவது நீங்கள் லீவ் எடுத்து நீங்கள் காலையில் 5:30 மணி எத்தனை மணி நேரம் சர்ச்சில் 14 மணி நேரம் ஜெபம் நாளைக்கு நடக்க போகிறது. அதனால யாரையும் நான் கம்பல் பண்ண விரும்பலை. லீடர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும், அதெல்லாம் இங்கேருந்து கேட்கப்படாது. கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஆத்தும பாரம் உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆண்டவருக்கு சித்தமானால் 12 மணி நேரம் நான் இங்கே இருக்கலாம் நான் விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தரனை பலப்படுத்துவாராக. இல்லை ஒரு வேளை நீங்கள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்க முடியலனாலும் இங்கே 1 மணி நேரம் நடுவில் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த 4 மணிக்கு சாயங்காலம் மட்டும் 4 மணிக்கு ஒரு சின்ன டிஃபன், அந்த 7 மணி நேர ஜெபம் டிஸ்ட்ரிக்ட் ஜெபம் நடக்க முடியும் போது அவங்களுக்கு அங்கே டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இட்லி மற்ற காரியங்கள் ஒரு சின்ன டிஃபன் தான், ரொம்ப பெரிய ட்ரீட்னு நினைக்க வேண்டாம். அதில் நீங்கள் 4 மணிக்கு இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா குளித்து விட்டு நீங்கள் திரும்ப 6:30 மணிக்கு நம்ம வரப்போகிறோம். அல்லேலூயா. அதனால் ஏதாவது ஒரு 7 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி. நாளைக்கு நிறைய நமக்கு வருஷத்தில் நிறைய கவர்மெண்ட் ஹாலிடே வருது. பல இடங்களுக்கு நம்ம டூர் போகிறோம், நல்ல உணவுகளை எல்லாம் சமைத்து சாப்பிடுகிறோம். அதெல்லாம் வேறு லீவில் வச்சுக்கோங்க. நாளைக்கு முழு நாள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இன்னும் ஒரு சந்தோஷமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குதே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவருக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். திறப்பில் நிற்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்பாவோட பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நாளைக்கு வர வேண்டும். முடிந்தால் நீங்கள் காலையில் போயிட்டு மறுபடியுமாக 10 மணிக்கு வாருங்கள், சாயங்காலம் வாருங்கள். வந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார் என்று நான் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆனந்தம். நிறைய பேர் பேக் பெயின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. வயதானவர்கள் முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் வாலிப பிள்ளைகள், நம்ம டெடிகேட்டட் டீமுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கொயர் டீமில் இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகள் அவங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 14 மணி நேரம் அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஆமென் சொன்னாங்களே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 14 மணி நேரம் இங்கே இருக்க போகிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடுகிறவர்கள் கொயர் டீமில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் 15 மணி நேரம் கூட இருக்கலாம். அல்லேலூயா. தப்பே கிடையாது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் குடும்பமாக வாங்க. குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தை எல்லாரையும் கூட்டி சேருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் வயது வரம்பே கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு மேலே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க நீங்கள் உங்களுக்காக பின்னாடி கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், டீ இதெல்லாம் வைத்திருப்போம். அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் இந்த தேசம் இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. நாம் பெற்றிருந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய முழங்கால்களில் வைத்திருக்கிறார். ஆமென். நான் முழு நிச்சயமாய் நம்புறேன். ஏன் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன்னா, யாரோ ஜெபம் பண்ணிட்டு தயவு செய்து இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த 7 நாள் ஜெபத்திற்கு கர்த்தர் அநேகரை கொண்டு வந்தார்.
கொஞ்சம் பேர்லாம் 2 நேரம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பேர் வராம விட்டவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் லைனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு நாள் வரலைன்னா நீங்க இன்னும் ஒரு மணி நேரம் சேர்ந்து வரலாம். 2 நாள் வராதவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க எல்லாம் நீங்க ஃபில் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வாரத்தில் எல்லாரும் ஒரு 10 மணி நேரமாவது 14 மணி நேரமாவது ஜெபித்திருக்க வேண்டும். வருஷத்தை அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஆமேன் அல்லேலூயா சொன்னாதான் இங்கேருந்து பிரசங்கமே வரும். அல்லேலூயா. நீங்கள் பாதி தூக்கத்தில் இருந்தால் நான் முழு தூக்கத்துக்கு போய்விடுவேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்ல உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆவியானவர் சபையிலே செயல்பட வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நீங்கள் நிறைந்து வார்த்தையை கேட்க வேண்டும். ஆன்லைனில் கேட்குறவங்க எல்லாம் கூட சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அநேக சாட்சிகளை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் இங்கே உட்காந்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு 25-30 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் டயர்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் போய் நீங்கள் தூக்கத்தை கண்டினியூ பண்ணலாம். இங்கே யாரும் தூங்கவே கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம், ரொம்ப முழித்து கொண்டு நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நீங்களாம் நல்லா விழிப்பாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். அல்லேலூயா. 5:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தவங்களாம் விழிப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆசீர்வாதம் வாங்குறப்ப தூங்கி விடக்கூடாது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் குரூசேட் மூலியமா நமக்கு பைபிள் குவிஸ் நடந்துச்சு. ஏசாயா, ரோமர் எழுதின நிருபம் 2 வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு குரூப் A, குரூப் 2ன்னு 2 குரூப்பாக நமக்கு நடந்தது. அந்த தேர்வு எல்லாம் எழுதுனீங்க. இங்கே வந்து ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு தமிழ்நாடு லெவலில் ப்ரைஸ் கிடைக்கல, அது எனக்கு ஒரு வருத்தம். இருந்தாலும் இங்கே நம்ம சர்ச் லெவலில் ப்ரைஸ் எடுத்தவங்களுக்கு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி நாங்கள் ப்ரைஸ் தரலாம் நாங்கள் நினைக்கிறோம். குரூப் ஏல வந்து யார் இருக்கான்னு சொன்னால் 1 வயசுலேருந்து 13 வயசு வரை எழுதினவர்கள் குரூப் ஏல இருக்கிறாங்க. நான் உங்கள் பேர்களை வாசிக்கிறேன், நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தும்படி கேட்கிறேன். 3வது பரிசு நித்தீஷ், 1வது டிவிஷன். 2வது பரிசு கெட்சியால், அதுவும் ஃபர்ஸ்ட் டிவிஷன். 1 பரிசு ஹாரிஷ், அவனும் 1 டிவிஷன். கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். ஆறுதல் பரிசு 4வது இடம் வளன், 5வது வட்டாரம். ஆமேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. குரூப் பி 14 வயதிலிருந்து, அதற்கு வயது வரம்பு கிடையாது. இதில் பரிசு பெற்றவர்கள் 3வது பரிசு சிஸ்டர் எஸ்தர் டேனியல், அவர்களும் ஃபர்ஸ்ட் டிவிஷன். 2வது பரிசு சிஸ்டர் சுபப்பிரியா, 4வது டிவிஷன். 1 பரிசு டிவிஷன் லீடர் 5வது வட்டார தலைவர் ராஜ்குமார் அவர்கள் 1 பரிசை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆறுதல் பரிசாக 4வது பரிசாக சிஸ்டர் மெர்சி, சிஸ்டர் ஷெரின் பிரைட், இவங்க 2 பேரும் 5th டிவிஷன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கலான்னு அப்படின்னு யார் இருக்கிறதுலே சின்ன வயசு பொண்ணு யார் சின்ன வயசு யார் எழுதுனான்னா ஒரு பெண், அவளுடைய வயது வந்து 9 வயது. அவள் 5வது டிவிஷன் தெபோரா என்கிற ஒரு சின்ன பொண்ணு. அவள் ஒரு அது என்னது அட்டை எடுத்துகிட்டு வந்து அவள் என்ன பண்ண, அந்த எக்ஸாம் போர்டு எடுத்துகிட்டு வந்து அவள் எழுதுனா 5th டிவிஷனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப வயசு முதிர்ந்தவர்கள் யார் ரொம்ப வயசு ஆள் எழுதுனான்னா அதுவும் பிரதர் தங்கவேல் அவர்கள் 5th டிவிஷனில், அவருக்கு 65 வயது. அவர் காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்திருந்தார். அல்லேலூயா. அவர் என்கிட்ட சொன்னார், என் வாழ்க்கையிலே தான் எழுதுகிற முதல் பரீட்சை. அல்லேலூயா. வயது வரும்பே கிடையாது. ஆமே. ஆண்டோடைய வார்த்தையிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும். அது மட்டும் இல்லை, ஓப்பன் பைபிள் குவிஸ் எஸ்பிசி மூலியமா வருஷம் நடக்குது. அதுலேயும் 5000, 3000, 2000 என்று பரிசுகள் இருக்கிறது. அதிலே 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு இதற்கான பைபிள் குயிஸ் கொஷின் பேப்பர் ஏற்கனவே வந்துருச்சு. நம்ம ஜெபத்துக்கு வந்தவர்கள் வாங்கியிருப்பார்கள். நீங்கள் இன்றைக்கு வேணும்னா இன்னையோட கடைசி நாள் நீங்கள் பைபிளை திறந்து பார்த்தே எழுதலாம். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயிலிருந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த புக்லெட்டை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும்.
தயவு செய்து முடிந்தவர்கள் எல்லாரும் நீங்கள் வாங்கி நீங்கள் பார்த்து எழுதுறதுதான். ஆண்டோடைய வார்த்தையிலே நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் குமரேசன் அவர்களுடைய கையிலே 7th டிவிஷன் லீடர் அவருடைய கையிலே அந்த புஸ்தகம் புக்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் பிரதிக்காக முந்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பொங்கல் பரிசு 3000 ரூபாய். அந்த டோக்கனுக்கு யாராவது வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்படி யாராவது இருந்தீங்களா? முந்தி தள்ளி அடித்து மண்டை உடைந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் பார்த்தா ஒரே அடிதடி. அந்த மாதிரி ஒரு அடிதடி இப்போ நடக்க வேண்டும். செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே அதற்கான விலை 50 ரூபாய். ஒரு 15 காப்பியில் நான் மேக்ஸிமம் 20 காப்பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 தான் இருக்கா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 10 காப்பி தான் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் வர வச்சு தரலாம். ஆனால் வேணும், உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை பெற வேண்டும். ஆண்டவர் இந்த 7 நாட்களும் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அவருக்கென்று சேனை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சேனையோடு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 1092 பக்கம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெபக்குறிப்பை நான் சொல்ல மறந்து விட்டேன். நம்முடைய சர்ச்சுக்கான பில்டிங் வாடகை 35,000 ரூபாய். கீழே மேலே இதெல்லாம் சேர்ந்து நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று நேற்று ஓனர் ஃபோன் பண்ணார். உங்களுடைய வாடகையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் என்று கேட்டிருக்கிறார். வாடகையை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் பில் ஒரு 12,000-13,000 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பெட்டுக்காக நேற்று நாங்கள் கடைக்கு போனோம். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன் 11,000 சில்லற ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் டிவிஷன் லீடர்கள் அவங்க இங்கே மட்டும் போட்டால் பத்தாது, ஸ்டேஜ்லேயும் கார்பெட் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் வாங்கினாங்க. நேற்று பாப் பிரதர் அங்கே வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அது நல்லா இருந்தால் அவருக்கே பாராட்டு, நல்லா இல்லைனாலும் அவரை தான் நீங்கள் கேட்கணும். அதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடைய வேலை பார்த்தீங்கன்னா 15 சில்லறை ஆட்டோ எல்லாம் சேர்ந்து அது ஒரு 16,000 ரூபாய், 16,000. திடீரென்று அவசரமாக சில தேவைகள் நம்மை தாக்குகிறது. அல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். நம்ம சர்ச்சில் நம்ம முழு சபையில் மேக்சிமம் ஒரு 30 பேர் மட்டும்தான் அவர்கள் காணிக்கை தசம்பாகங்களை உண்மையாய் செலுத்துகிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்க கொடுக்கிற தியாகமாய் நமக்கு ஃபாரின்லேருந்தோ வேற எங்கிருந்தோ பணம் வருவது கிடையாது. தியாகமாய் விசுவாசிகள் நீங்கள் கொடுக்கிற, நான் கொடுக்கிற இந்த பணங்களை வைத்து தான் இவைகளை செய்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். தேவைகளை நம்ம தேவைக்காக வேற யாரோ ஆசீர்வாதத்தை எடுக்கக்கூடாது. ஆன்லைனில் பார்க்குறவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நான் ஆண்டவருக்காய் கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1092 பக்கம் பழைய ஏற்பாட்டில் சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் ஆண்டவருடைய பெயர் என்னவென்று வருகிறது என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க எப்படி ஆமேன் அல்லேலூயா சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ள போகாது. எல்லாரும் ஒரு மரமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல யோசிக்கவே கூடாது. நான் போன வாரமே சொன்னேன். ஒரு அருமையான ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் சொன்னார், உங்களுக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்கணும்? அல்லேலூயா சொல்லும் போது கையும் வேலை வரமாட்டேங்குதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்ல முடியலன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இல்லை, அசுத்த ஆவி. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சகரியாவை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசும்போது இந்த சின்ன புஸ்தகத்துல 13 அதிகாரங்கள் இருந்தாலும் அதிலே 52 முறை ஆண்டவர் தன்னை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று தம்முடைய நாமத்தை ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அவர் உதவி செய்ய விரும்புகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் சீக்கிரமாய் வாசிக்கலாம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். எல்லாரும் வாசிச்சா இந்த மாதிரி தான் கேட்குமா? எனக்கு காது சரியில்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரும் முழு மனதோட வாசிங்க, உற்சாகமா வாசிங்க கர்த்தருடைய வார்த்தையே. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்றும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடிக்கிற கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டும் போது முழு இருதயத்தோடு சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லு என்று சொன்னார். ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு விருத்தியின் ஆண்டு, ஒரு வளர்ச்சியின் ஆண்டு. கர்த்தர் நம்மை வளர செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தை நன்மையினால் கர்த்தர் நிறைவாக்குவார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபையை கர்த்தர் பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. இவைகளுக்கு விரோதமாக பிசாசு ஒரு 4 கொம்புகளை வைத்து கொண்டு நிற்கிறான். நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். 4 கொம்புகளை இங்கே வாசிக்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? யாரும் தலையை தூக்காதபடி, நாம் வளர்ந்து பெருகாதபடி நம்மை தடை செய்கிற இந்த பிசாசுடைய 4 கொம்புகளை பார்த்ததோடு மாத்திரமல்ல, பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகள் என்று தமிழ் பைபிள்ல இருக்குது. ஆங்கில பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்குது? I can see 4 carpenters என்று இருக்கிறது. தச்சு வேலை செய்கிறவர்கள் என்று இருக்கிறது. எதற்கு இவர்கள் வருகிறார்கள்? புதிய ஏற்பாட்டிலே தச்சு வேலை செய்கிறவராகிய ஆண்டவராகிய இயேசு இந்த 4 கொம்புகளை, அந்த பிசாசின் அதிகாரங்களை முறித்து போடுகிறவராக அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் 4 கொம்புகளோடு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை கொண்டு அந்த பிசாசின் அதிகாரங்களை ஆண்டவர் முறியடிக்கும்படி வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த 4 கொம்புகள் என்னவென்று நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கொம்புகள் பிசாசின் கொம்புகள். அவைகள் நம்மை வளர விடாதபடி கொம்புகள். அது என்னவென்று சொன்னால், முதல் கொம்பு அது குறைவுபடுத்தும் ஆவி. சொல்லுங்க, என்னது அது? குறைவுபடுத்தும் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் லேக். எதை எடுத்தாலும் குறைவு.
குறைவை கொண்டு வருகிற பிசாசின் கொம்பு, பிசாசின் ஆவி, அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாம் முறியடிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதெடுத்தாலும் ஒரு குறைவுபடுத்தும் ஆவி, எதுனாலும் குறைவு, சபையில குறைவு, பணத்துல குறைவு, சமாதானத்துல குறைவு, ஆத்துமாக்களிலே குறைவு, உங்க வீட்டில் எத்தனையோ குறைவுகளை கொண்டு வருகிற இந்த குறைவின் ஆவியை, இந்த குறைவின் கொம்பை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாம் அந்த கொம்பை உடைக்க நாம் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த குறைவுபடுத்தும் ஆவியை ஹல்லேலூயா நான் உடைத்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவின் கரம் எங்கள் மேல் நீட்டப்படுவதாக. குறைவுகளை நிறைவாக்குகிறவர், சம்பூர்ணமாய் நமக்கு திருப்தியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பிசாசு குறைவுபடுத்துகிறவன், ஆண்டவர் நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய சபைக்காக, ஊழியங்களுக்காக பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் தேவை என்று ஒரு ஊழியக்கார் அமெரிக்காவிலே அவர் ஜெபித்து கொண்டிருந்தாரா. அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு தாயார், ஒரு வயதான தாயார் அவர்களுக்கு ஒரு கடிதம் போட்டாங்களா. அவர்கள் போட்டு சொன்னாங்களா, நான் உங்கள் ஊழியத்துக்கென்று $1000 நான் அனுப்புகிறேன். ஆனால் என்ன செய்யணும்னா அந்த $1000 நோட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிடணும், அதை நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னால் ஆண்டவர் நிறைவாக்குகிற தேவன், அவர் உங்களுக்கு குறைவுபட விடமாட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு கடிதம் போட்டிருந்தாங்களா. அந்த ஊழியக்காரர் அதை விசுவாசித்து அந்த $1000 அவர் டேபிள்லேயே வச்சு அவர் எடுக்காமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கர்த்தர் நிறைவாய் மாற்றி கர்த்தர் மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், குறைவோட ஃபில் பண்றது இல்ல, மீதம் எடுக்க செய்கிறவன். உங்க பேங்க் பேலன்ஸ் குறைவோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குறைவாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உங்கள் வேத வாசிப்பில் குறைவு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. அவர் நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த கொம்பை உடைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நீங்கள் பயன்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் ஏதோ கொஞ்சம் அதிகாரம் இல்லை, பாதி அதிகாரம் இல்லை, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே குறைவுபடுத்துகிற ஆவிகளை நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசு கொண்டு வருகிற முதல் கொம்பு. இரண்டாவது கொம்பு கட்டுப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் லிமிட்டேஷன். எல்லாத்துக்கும் நம்மை கட்டுப்படுத்த இது 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 போதும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துகிற ஆவி செயல்படும். குடும்பத்தில் செயல்படும், சபையில செயல்படும். அது என்ன தெரியுமா சொல்லும்? ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்வாரு, ஆனா நீ பாவி, உனக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு, நீ அப்படியே, இதுதான் உன்னுடைய எல்லை, நீ இப்படியே இருக்கணும், இப்படியே இருந்து நீ மரித்து போய்விட வேண்டும் என்று உங்களை கட்டுப்படுத்துகிற பிசாசின் ஆவி. ஆமென். ஒரு பயங்கரமான ஒரு பெரிய யானை ஒரு நின்று கொண்டிருந்துச்சா. ஒரு மனிதனங்க பார்க்கும்போது அந்த யானை அப்படியே இழுத்து கொண்டிருந்துச்சு. அந்த யானை நகர்ந்து போக பார்த்தது, ஆனால் அதோடைய காலிலே கயிறுகளை கட்டி வைத்திருந்தார்கள். உடனே அந்த மனிதன் போய் அந்த யானையை வளர்த்த அந்த பாகனிடத்துல கேட்டானா, இது என்ன ரொம்ப ஸ்பெஷலான கயிறா, இந்த இவ்வளோ பெரிய யானை, இந்த கயிறை அது உடைத்து விட்டு போக முடியவில்லையே, எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான கயிறான்னு கேட்டப்ப அந்த யானை பாகன் சொன்னா, இந்த யானை என்ன ரொம்ப சின்னதா குழந்தையா இருக்கும்போது வாங்கி அதை இந்த கயிறிலே கட்டி வைத்து விட்டேன். அது குழந்தையா இருக்கும் போதிலிருந்து அதை பித்து விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி பல முறை அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது இப்படி காலை ஆட்டி ஆட்டி பார்த்துச்சு, அந்த கயிறு அதை விட மாதிரி
இல்லை. இது பல வருடமாக அதுடைய ஞாபகத்தில் அது ஏறிவிட்டபடினாலே அது இப்போ யானை எவ்வளோ பெருசாலும் அது நினச்சிச்சு இந்த கயிறு நம்மளை போக விடாது. இதுதான் நம்முடைய எல்லை, இந்த எல்லை தான் நமக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி அது குறைவுபடுத்தினது என்று சொன்னாரா. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த யானை ஒரு நாள் திடீரென்று அதற்கு ஒரு வேகம் வந்துருச்சுன்னா இந்த கயிறு அதை கட்டி போடவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அந்த ஸ்பிரிட் ஆஃப் லிமிட்டேஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டாம். நீ அவ்வளவுதான், உன் ஊழிய அளவு இவ்வளவுதான், உன் குடும்பத்தின் அளவு இவ்வளவுதான், உன் பிள்ளைங்க இவ்வளவுதான், இதுக்கு மேல நல்லா படிக்க மாட்டாங்க, அவங்க மேல வர மாட்டாங்க, உன் ஆசீர்வாதம் அவ்வளவுதான், நீ இப்படியே சாக வேண்டியதா, எல்லாம் பிசாசு சொல்ற வார்த்தை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வளர்ந்து பரம்பி இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை வளர செய்ய போகிறார், என் குடும்பத்தை கர்த்தர் வளர செய்வாராக. என்னோட லிமிட்டை, என் பவுண்டரிய பிசாசு முடிவு செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த கட்டுப்படுத்தும் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, இயேசுவின் நாமம். அந்த வார்த்தையை சொன்னதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுப்படுத்தும் ஆவியே இயேசுவின் நாமத்தில் அந்த பாண்டேஜை நான் பிரேக் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் என்னை கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை பலப்படுத்துவா. என்னோட லிமிட்டேஷனை பிசாசு செட் பண்ணவே முடியாது. கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. யூதா என்பது விசுவாசிகளை குறிக்கிறது. யூதாவை கர்த்தர் வளர செய்வாராக. யூதாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது சொன்னேன், குறைவுபடுத்தும் ஆவி. இரண்டாவது கட்டுப்படுத்தும் ஆவி. மூன்றாவது தடை செய்யும் ஆவி. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2:18 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசியிருக்கிறார். 280 பக்கம் புதிய ஏற்பாட்டில் சீக்கிரமாய் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:18 வாசிக்கலாமா? ஸ்கிரீன்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதா இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன். அப்புறம் அந்த பேரை படிங்க. சாத்தானோ எங்களை தடை பண்ணினா. பிசாசோட இன்னொரு வேலை தடை பண்ணுகிற வேலை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா உற்சாகமாக காலையில் எந்திரிச்சு முடிவெடுப்பீங்க, இன்னைக்கு போய் நம்ம ஜெபிக்க போகிறோம், காலையில் 5:30 மணி ஜெபத்துக்கு போகணும், நல்லா இன்னைக்கு 5 அதிகாரத்தை வாசிக்கணும். பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ ஜெபமே பண்ணாதன்னு சொல்லவே மாட்டான். ரொம்ப நல்லவன். அல்லேலூயா. அவனை தேவை சொல்லுவான், இப்போ பண்ணாத, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணு. அல்லேலூயா. இப்போ பாரு, முன்னாடி பாரு, நீ பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும், நீ வேலைக்கு போகணும், நீ ரொம்ப பிஸியான ஆள், நீ ஒன்றும் ஒரு வேலையும் இல்லாத பாஸ்டர் மாதிரி நீ கிடையாது. பாஸ்டருக்கு தான் ஒரு வேலையும் இருக்காது. அவர் எப்போ பாரு ஜோம் பண்ணு இதை தான் சொல்லுவார். ஆனால் அவருக்கு நம்ம கஷ்டம்லாம் என்ன தெரிய போகுது? அதனால் நீ என்ன பண்ணாத, நீ ஜெபிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அல்லேலூயா. இதுதான் அவன் பேர் என்னது? தடை பண்ணுகிற ஆவி. அல்லேலூயா. நான் 2 ஆராதனைக்கு போகிறேன். அவன் சொல்லுவான், உனக்கு என்ன வேலையா? இல்லை, அதுக்கெல்லாம் டிவிஷன் லீடர்ஸ் இருக்காங்க, வேலை இல்லாத டீம் இருக்குது, அவங்க 2 ஆராதனைக்கு போகட்டும், நீ ரொம்ப முக்கியமான, நீ பிஸ்னஸை போய் பாரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த காரை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணு, குழந்தைய கொஞ்சம் நல்லா தூங்கவை, படுத்து உன் பிள்ளைங்களுக்காக டியூஷனில் கொண்டு போய் விடு. எதையாவது உன்னை சொல்லுவான். உங்ககிட்ட அவங்ககிட்டலாம் பிசாசு பேசுறதே இல்லையா? ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே. அல்லேலூயா. பிசாசு தடை பண்ணுகிறவன். உங்கள் ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணுற ரொம்ப குறிக்கோளோடு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவன் உங்களை தடுத்து நிறுத்துகிற வல்லமை அவனிடத்தில் இல்லை. உங்களை முழுசாக ஃபுல் ஸ்டாப்பு கொண்டு வர முடியாது.
உங்களை முழுசா நிறுத்துறதுக்கு அவனுக்கு வல்லமை கொடுக்கப்படல. ஆனா தடை பண்ணுவான். நீங்க முன்னாடி போகணும்னு நினைச்சா அவன் திடீர்னு வயிற்றுல ஒரு சின்ன ஒரு பஞ்ச் கொடுப்பான். லேலூயா. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வருவீங்க, இன்னும் ஒரு சின்ன பஞ்ச், இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுருவான். அப்புறம் கொஞ்ச நேரம் இல்லை நான் ஆண்டவருக்காக ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே நீங்க உடனே என்ன பண்ணுங்க, இல்லை நான் ஆண்டவருக்காக நான் எழும்ப போறேன். அப்ப நீங்க எழுங்குறப்ப மறுபடியும் இன்னொரு பஞ்ச் கொடுப்பான். அல்லேலூயா. இப்படியே உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடை பண்ணுகிற வல்லமைகள், எல்லா தடை பண்ணுகிற ஆவிகளை, எல்லா கைகளை அப்படி அசைத்து இயேசுவின் நாமத்தினாலே வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை, எல்லை ஆசீர்வாதம், என் குழந்தைய தடை பண்ற, என் வேத வாசிப்பை தடை பண்ற, என் பொருளாதார ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற, என் சுகத்துக்கு விரோதமான ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற, என் எதிர்கால ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற, நயவஞ்சகமாய் தடை பண்ணுகிற, தூக்கத்தை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே தடைகளை உடைக்கிறோம். ஹல்லேலூயா. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. டயர்டை கொண்டு வருகிற ஆவி டயர்டை தடை பண்ணுவான். ஹல்லேலூயா. டயர்டெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை ஆண்டவர் தருவார். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்க ரொம்ப பெருசா ஆண்டவருக்காக சாதிப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்றான். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, அந்த சத்தத்தை கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்ற சத்தத்தை கேட்கறது இல்லை. தடை பண்ணுகிற ஆவிக்கு நீங்க கீழ்ப்படியவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் கையை எடுன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்க தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும்னா பெட்ல எப்படி தெரியுமா எந்திரிக்க கூடாது, அப்படியே பிசாசுவோட ஃப்ரெண்டு மாதிரி போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவங்கள படுத்து தூங்க வச்சிடும். அப்படி இல்லை, உங்க பெட்ல ஏதோ நெருப்பு பத்தன மாதிரி எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கம் கேட்கும் போதே நீங்க உற்சாகத்தோடு கேட்க வேண்டும். அப்படியே சோர்வா கேட்க கூடாது. இதுதான் இந்த வாரத்துக்கு நான் கொண்டு போற பலன்னு நீங்க கேட்கணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சு கேட்கணும். முடிஞ்ச ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்க வாயில வார்த்தை ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப பிசாசு உங்க பக்கத்துல வர பயப்படுமா? ஹல்லேலூயா. அவன் தடை பண்றதுக்குன்னே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா தடையை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தர் போவாராக. இந்த ஆண்டு முழுவதும் உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் எங்க க்ளோஸ் பண்ணி தடை பண்ணி வச்சிருக்கிறானோ இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் எல்லா தடையை நான் உடைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அடுத்த எல்லைக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறாரு. விசுவாசிகள் நல்லா ரிசீவ் பண்ணுங்க. இது எல்லாருக்குமான வார்த்தை அல்ல, யாரோ ஒரு சில பேருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆண்டவர் வேற நிலைமைக்கு, வேற லிமிட்டேஷனை தாண்டி ஆண்டவர் கொண்டு போவார். அபிஷேகத்துல கர்த்தர் உங்களை வேற நிலைமைக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. கடைசி கால அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். விசுவாசிக்கிற ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். சோம்பேறித்தனத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. தடை பண்ணுகிற எல்லா தடைகளை உடைப்பீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசு என்னை தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. நான் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன், நான் தூங்கிக் கொண்டிருப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. 7 நாள் ஜெபம் வச்சா நான் 8 நாள் சர்ச்சுக்கு வரவேன். ஹல்லேலூயா. ஆமென். 7 மணி நேரம் ஜெபம் வச்சா நான் 10 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன். பிசாசு நீ என்ன தடை பண்ணவே முடியாது. நாளைக்கு தான் பயங்கரமான கமிட்மெண்ட்லாம் உங்களுக்கு வரும். ஒருத்தன் சொல்லுவான், பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ் நாளைக்கு தரேன்னு சொல்லுவான். நாளைக்கு தான் உங்களை நான் கண்டிப்பாக பார்த்து கையில் ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு ஃபோன்லாம் நாளைக்கு காலையில் ஒருவேளை யாரோ மனுஷன்ல பிசாசு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான்.
யாரோ ஒருத்தரை ஏவி விடுவான். நீங்கள் ஜெபத்துக்கு கிளம்புறப்ப என்ன பண்ணுவான்? பிசாசுனா நீங்கள் 2 கொம்பு வைத்து கொண்டு வாள் வைத்து பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் வருவான் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் எந்த ரூபம் வேணால் எடுத்து வருவான். அல்லேலூயா. உங்கள் கணவர் ரூபத்தில் வருவான், உங்கள் மனைவி ரூபத்தில் வருவான். ஏற்கனவே அப்படி தான் வந்துட்டு இருக்கான் பாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பேர் 32 பல்லு இங்கிருந்து என்னால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த கணவருடைய எல்லாரும் இங்கே அந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் இல்லை, அதனால தைரியமாக சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. கணவர் ரூபத்தில் வருவான், பிள்ளைங்க ரூபத்தில் வருவான். இயேசுவின் நாமத்தில் தடைகளை சொல்லுங்க. நீ எல்லா தடையும் உடைக்கிறோம். நாளைக்கு 10 மணி நேரம் விடுதலையா நான் ஜெபிக்க தான் போறேன். பிசாசா நானா ஒரு கை பார்க்க தான் போறேன். தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. 3 கொம்பை குறித்து சொன்னேன். 4வது ஒரு கொம்பு நஷ்டப்படுத்துகிற ஆவி, டிவோரிங் ஸ்பிரிட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா நீங்கள் உதைச்சிருப்பீங்க, அறுக்கிற விட மாட்டான். நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, பார்த்தா அப்புறம் தரேன் உங்கள் காசுலாம் வேற யாருக்கிட்டேயாவது இருக்கும். உங்களை நஷ்டப்படுத்துவான். நீங்கள் எப்போ போனாலும் அவங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. நான் கண்டிப்பாக தந்துடுறேன், கண்டிப்பாக அப்புறம் தரேன்னு சொல்லுவான். இதெல்லாம் நஷ்டப்படுத்துகிற ஆவி. உங்கள் லேபரில் நஷ்டத்தை உண்டாக்குவான். நீங்கள் செய்கிற பொருட்களில் உடையும். இதெல்லாம் நஷ்டப்படுத்துகிற ஆவி. திடீர்னு நல்லா ஓடிட்டு இருக்கிற டிவி டமால்னு வெடிக்கும். சில நேரத்தில் டிவி வெடிச்சா கூட நல்லது தான். வேற ஏதாவது பொருள்லாம் எதுவும் என்ன பண்ணும்? நஷ்டத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு உங்கள் வாகனம் ரிப்பேர் ஆகும். இதெல்லாம் திடீர் நடக்கும். இதெல்லாம் இந்த சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, வீட்லேயும் இருக்கக்கூடாது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நஷ்டப்பட மாட்டேன். அல்லேலூயா. இதை தான் மல்கியால வாசிக்கிறோம். மல்கியா 3:11 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறான்? அவன் பிசாசு நஷ்டப்படுத்திடுறான். யோவேல்ல மறுபடியும் பூச்சியிலால நஷ்டத்தை உண்டு பண்ணிடுது. விவசாயம் நஷ்டம் அடைகிறது. இன்னைக்கு நம்முடைய கான்டெக்ட்ல நம்முடைய வேலை நஷ்டமாகுது. திடீர்னு வேலை போகுது, திடீர்னு வேலையில் சம்பளத்தை குறைக்கிறாங்க. இதெல்லாம் நஷ்டப்படுத்துகிற ஆவி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நஷ்டப்படுத்துகிற ஆவிக்கு விரோதமா நம்ம போர் செய்ய போகிறோம். அல்லேலூயா. எப்படி? எந்த பலத்துல? நம்ம பலத்திலையா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்துல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் பலத்துல. திருப்பிக் கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 54:17 எல்லாரும் வாசிக்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த, அது பிசாசா இருக்கலாம், மனுஷன் யாரு வேணா இருக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உனக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் கூட்டம் கூடலாம், பிளான் பண்ணலாம். ஆண்டவர் மறுபடியும் ஆகாயிலே அதையே சொல்றாரு. அவங்களுக்கு விரோதமா கர்த்தர் தன்னுடைய சேனையை அனுப்புவார். ஹalleluya. அவருடைய சேனைனா என்ன? ஆண்டவருடைய சேனை. ஏற்கனவே நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சொன்னேன். கர்த்தருடைய சேனை என்னது? பார்வோன் பெரிய ரதங்கள் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். ஆண்டவர் இத்திலூண்டு பேனை அமுச்சு விட்டார். ஹalleluya. அவன் பீரங்கி எடுக்கிறான், அது எடுக்கிறான். ஒரு பேன் அவன் தலை முழுசா வந்துருச்சு. தலையை பிச்சுட்டு உட்காந்து கொண்டு இருக்கிறான். ஹalleluya. அப்புறம் ஆண்டவர் வெட்டுக்கிளியை அனுப்புறாரு. வெட்டுக்கிளி இங்கே ஏறுது, அங்கே ஏறுது, எல்லா பக்கமும் ஏறுது. அவன் ட்ரெஸ்ஸு அது இது உள்ள எல்லாம் போகுது. அவன் ஒண்ணுமே ஆண்டவர் ஜனங்களை செய்யவே முடியவில்லை.
ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சேனை உனக்காக அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும், அது பிசாசு கொண்டு வரலாம், மனுஷங்க கொண்டு வரலாம், உங்க சொந்தக்காரங்க கொண்டு வரலாம், யார் வேணா நமக்கு விரோதமாய் வரட்டும், ஒரு நாளும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். சொல்லுங்க வாய்களை திறந்து, எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் சிதறடிப்பார். அவர்கள் 7 வழியா, சொல்லுங்க 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. நஷ்டப்படுத்துகிற ஆவி 7 வழியாய் ஓடி போவானாக. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஏன் நஷ்டம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது தெரியாம இருந்தீங்களா? கர்த்தர் இந்த 4 கொம்புகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் விடக்கூடாது. எது வருதோ, எந்த பிசாசின் கொம்பு உங்க வீட்டில் இருக்குதோ உங்களுக்கு தான் தெரியும். உங்க வழியை சிந்தித்து பாருங்கள். என்ன நஷ்டம் வருதா, தடை செய்கிற ஆவி வருதா, கட்டுப்பாட்டின் ஆவி இருக்குதா, குறைவுபடுத்துகிற ஆவி இருக்கா? இல்லை பாஸ்டர் 4 சேர்ந்து வருது. எத்தனை வேணா வரட்டும், 7 வழியாய் திரும்பி ஓட செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் இதை சொல்லலை. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தையில் இன்னைக்கும் பவர் இருக்குது. இந்த வார்த்தையில் இன்னைக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமா நீங்க உங்க குடும்பத்துல பார்ப்பீங்க, உங்க தொழில்ல பார்ப்பீங்க, உங்க வியாபாரத்துல பார்ப்பீங்க. நம்முடைய சபையில் அதை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வேற எல்லைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக போறாரு. இனிமேட்டு 500 1000 ஆத்துமாக்களுக்கு இல்லை, 10,000 பேருக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய எல்லையை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்றார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு டிவிஷன்லையும் கர்த்தர் 1000கணக்கான ஆத்துமாக்களை தரப்போற. ஒவ்வொரு டிவிஷன்லையும் 1000 ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க போறோம். நம்முடைய எல்லையெல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு ஆண்டவரே எனக்கு 20,000 சம்பளம் 50,000 கேட்காதீங்க. ஆண்டவரே மீதம் எடுக்கிற அளவு எனக்கு சம்பளத்தை தாங்க, எனக்கு குறைவுபட்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியா உன்னை மகிழ்ச்சியாக்கும். ஒரு நாள் ஆண்டவருடைய கால்குலேஷன் தப்பே ஆகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16 வருஷம் ஆண்டோடைய வேலை தடப்பட்டு கிடக்குது. ஆனால் ஆகாய கர்த்தர் எழுப்பின உடனே, கர்த்தர் அவனுடைய வார்த்தையை போட்ட உடனே, தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தவனே அவைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அவர்களை கர்த்தர் அசைய பண்றாரு. கர்த்தர் உங்களை அசைய பண்ணுவாராக. எல்லாரும் சீக்கிரமா துரிதமா எழுந்து நின்று, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 4 ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். சபையா வர்றோம். பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிங்க. கை கொடுக்காதீங்க, கையை இப்படி பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிடிச்சு நல்ல அபிஷேகத்துல, ஓ ரபாதி அந்த ரகதரா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தூது, அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், பரலோக அபிஷேகம். எல்லாரும் கரங்களை பிடிச்சு நல்லா நல்லா கர்த்தர் உங்களை அசைய பண்ணணும். நல்லா அசைச்சு, கரங்களை அசைச்சு, ஓ ரபாத ரகத ரபா பாபா பாபா ரிகாத ரபா. இன்னும் 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 விடுதலை 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 இன்னும் வரட்டும், இன்னும் வரட்டும். சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் அசைய பண்ணுவீராக. எல்லா குற்றப்படுத்துகிற ஆவி, எல்லா தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா லிமிட்டேஷனை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, குறைவுபடுத்தும் ஆவி, கட்டுப்படுத்தும் ஆவி, தடை செய்யும் ஆவி, நஷ்டப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரமலி தினிரிபியா பிகபா ரிஅந்த ரபா ரிகாத ரபா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபம் பண்ற நேரம். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்தாதான் உங்களுக்கு விடுதலை. வாயை திறந்த அதிகாரம் உள்ள நாவுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. சொல்லுங்க. சொல்றதுனால என்ன நடக்க போது நீங்க பார்க்க போறீங்க.
கர்த்தர் ஒரு ரிவைவல் ஆண்டவர் தருவாராக. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெப மேகம் உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. இது போதாது, இந்த அபிஷேகம் போதாது. துகங்களை முறிக்க வேற ஒரு எல்லையில் இருக்கிற அபிஷேகம். ஓ ரமதினி அக்கரா, ஊழியத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுங்கப்பா. சபையை ஒரு தடவை உழுக்குவீராக. விடாதீங்க. சத்ரு ஜெயிக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். ஓ ரிகாதரபா. 7வது நாள் அவங்க ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. எரிகோவின் கோட்டைகள் இடிந்து விழுந்தது. கர்த்தர் பிசாசின் கோட்டைகளை தடை பண்ணி இருக்கிற எல்லா மதில் சுவர்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அவைகள் இடிந்து விழுவதாக. ஆசீர்வாதங்கள் வருவதாக. நதி அளவாய் வருவதாக. சம்பூர்ணம் உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. குற்றப்படுத்துகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவார். ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டா அவர் அதிசயங்களை காண பண்ண போறாரு. இதே ஜெப ஆவியோட வந்து நாளைக்கு மறுபடியும் ஒரு போராட்ட ஜெபம், ஒரு மன்றாட்டின் ஜெபம், ஒரு பரிந்து பேசுதலின் ஜெபம் இயேசுவின் நாமத்திலே நடைபெறுவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். தடைகளை மாற்றுவார். நாளைக்கு தயவு செய்து என்ன பண்ணணும், முடிந்த அளவு எத்தனை மணி நேரமோ அவ்வளோ நேரம் வாருங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்து போங்கள். காட் பிளஸ்.